ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு சம்பா ரவையில் கிச்சடி பார்க்க போகிறோம். இது எப்படி உதிரி உதிரியாக பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் நான் வெஜிடபிள் ஆயில் விட்டுக்கிறேன். இதோட கடுகு, உளுத்தம்பருப்பு ரெண்டுத்தையும் தாளிச்சிடுறேன். இந்த மாதிரி உப்புமாலாம் பண்ணும்போது கடுகு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே நம்ம தாளிச்சிட்டோன்னா உப்புமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வறுத்துடலாம். இப்போ நான் கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் ரெண்டுத்தையும் போட்டு வதக்கிடுறேன். அடுப்பு நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். இந்த சம்பா ரவை கிச்சடி ரொம்ப நல்லா இருக்கும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கோம். ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கணும், அதனால் மூடி வச்சுருந்தேன். இப்போ ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கிடலாம். ஈஸியாக செய்யக்கூடிய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, அப்படி இல்லைன்னா நீங்கள் டின்னருக்கும் இதை செஞ்சுக்கலாம். இப்போ நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கிறேன். இங்கே நான் பீன்ஸ், கேரட், குடமிளகாய் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுறேன். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சோன்னா ஈஸியாக வெந்துடும். இப்போ நான் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். சீக்கிரமாகவே வெந்துடும். ஏன்னா நம்ம காயெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ உங்களுக்கு இதில் உருளைக்கிழங்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம கிச்சடி பண்ணுறதுக்கு தண்ணீர் விட்டுக்கலாம். நான் இங்கே 3 கப்பு தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி நல்லா கொதி வரணும். அதனால் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சம்பா ரவை பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி கிச்சடி செஞ்சு கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இதில் ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருக்கோம். அதாவது இந்த சம்பா ரவை மட்டும் சாப்பிட்டாங்கன்னா சில பேருக்கு பிடிக்காது. அதனால் நான் இதோட சேமியா, நல்லா ரோஸ்டட் சேமியாவை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதோட சம்பா ரவையும் சேர்த்துக்கிறேன். இங்கே கொடுக்கப்பட்ட அளவே நீங்கள் தண்ணீர் விட்டுக்குங்க. அப்போ தான் நமக்கு உதிரி உதிரியாக வரும். இப்போது மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வேக வச்சிடலாம். இப்போ தண்ணியெல்லாம் வற்றி நமக்கு கிச்சடி தயாராக போகுது. இந்த டைமில் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இலக்கி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். நமக்கு நிமிஷத்தில் இப்போது ரெடி ஆயிடுச்சு. இது மேலே நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். உங்களுக்கு நெய் விருப்பம் இருந்தால் நெய் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சுட சுட கிச்சடி தயாராகிடுச்சு. இந்த மாதிரி கிச்சடி செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம இட்லி சாம்பாரோடையும் சாப்பிட்லாம். உள்ளி தீயல் வச்சும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். தேங்காய் சட்னியும் இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.